பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதத்தில் உள்ளடங்கிய ஸ்ரீமத் பகவத்கீதை பார்த்து வருகிறோம். இப்போ நான்காவது அத்தியாயம் பார்த்து வருகிறோம். இதுவரை 6 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கும். இப்போ நாம பார்க்க இருக்கிறது 4வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகம். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம். இது 7வது ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வது போல பகவான் கிருஷ்ணன் நம் அனைவருக்கும் மிகப்பெரிய பாடத்தை புகட்டி கொண்டிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு ஒரு ஆபத்து வந்து நல்லவர்கள் துன்பப்படுகின்ற ஒரு நிலைமை வருகிறது, அப்போ தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகிற சமயம், இந்த நேரத்தில் நம்மை யாரும் காப்பாற்ற மாட்டார்களா என்று ஏங்கும் தருணத்தில் பகவான் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து அவதாரம் செய்கிறார் என்றால் மொத்தம் 3 காரணங்கள் சொல்லப்படுகிறது. நல்லவர்களை காக்க சரி, கெட்டவர்களை அழிக்க சரி, தர்மத்தை நிலைநாட்ட, இந்த 3மே அடிப்படை காரணங்கள் பகவானுடைய அவதாரத்தில். அர்ஜுனா, எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகிறதோ அப்பொழுதெல்லாம் நான் தோன்றுவேன் என்கின்ற உறுதியை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார் கீதாச்சாரியார். இப்போ 8வது ஸ்லோகம். பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லிட்டு, பக்தர்களுக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் அவன் பக்த வத்சலன் பக்த பராதீனன் என்று அழைக்கப்படுபவன். எப்பவுமே நாம சாதனை செய்து இறைவனிடத்தில் சென்றதாக ஒரு சரித்திரம் இருக்கின்றதா என்றால் இல்லை. பக்தர்கள் அவர்களுடைய சாதனை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய பக்தியை மெச்சி பகவான் அவர்களை ஆட்கொண்டதாகத்தான் சரித்திரமே. பக்த வத்சலன் பக்த பராதீனன் என்று புகழப்படுபவன். அப்போ அப்பேற்பட்ட பக்தர்களுக்கு ஒரு ஆபத்து என்று வரும் பொழுது பாருங்க, இந்த இடத்துல ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஒரு ஆபத்து வருகின்றதோ கஷ்டங்கள் வருகின்றதோ அந்த நேரத்தில் அவர்களை காப்பதற்காக ஓடி வருபவன். பிரகலாதன் நாராயண நாமத்தை விடாது ஜபித்துக் கொண்டிருப்பவன், அவனுடைய பக்திக்கு மெச்சியவன் கம்பத்திலிருந்து நரசிம்ம ரூபமாக வந்து ஹிரண்ய கசுபுவை வதம் செய்து பிரகலாதனுக்கு அருள் கூர்ந்தவன் பகவான். துருவன் பகவான் எப்படி இருப்பான் என்றே அவனுக்கு தெரியாது. தந்தையின் தொடையின் மேல் அமர வாய்ப்பு இல்லாத ஒரு சமயத்திலே பகவானை அடைய வேண்டும், தந்தையின் தொடையில் அமர வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்தை மட்டும் முன்வைத்து கொண்டு ஒரு 6 மாத காலம் கடினமான தபஸ் செய்தவன் துருவன். அப்போ இவனாக ஒரு கற்பனை வடிவில் பகவான் இப்படித்தான் இருப்பார் என்று அந்த குழந்தை எப்படி நினைத்ததோ அதே வடிவினிலே சாக்ஷாத் ஸ்ரீஹரி வந்து ஆட்கொண்டார். பக்தர்களுக்கு தபம் செய்து அவர்களுடைய பக்தியை மெச்சி பகவானாக வந்து ஆட்கொள்ளக்கூடிய எத்தனையோ கதைகளை நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பக்தர்களுக்கு எப்பொழுதெல்லாம் ஆபத்து நேருகிறதோ அப்பொழுது நான் வருவேன் என்கின்ற வாக்கினை கொடுக்கிறார். அதே போல துஷ்டர்கள்
ஒரு தவறான காரியத்தை செய்யும் பொழுது அது சந்தோஷமாக அதை அனுபவித்து கொண்டு இருக்கின்றார். ஒன்று நினைக்கணும், என்னைக்கு இருந்தாலும் அந்த துஷ்ட சக்திகள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க முடியுமா? அப்படின்னா இல்லை. ஏன்னா நிச்சயமாக அவர்களுக்கு அழிவு உண்டு என்பதனை நிரூபிப்பதற்கு பகவான் எத்தனையோ அவதாரம் எடுத்து அந்த துஷ்ட சக்திகளை அழிக்கும் கதைகளை நாம் கேட்டோம். ஹிரண்யாட்சகன், ஹிரண்ய கசிப்பு, இன்னும் எத்தனையோ விஷயம். அப்போ அந்த துஷ்டர்களை அழிக்கவும் பக்தர்களை காக்கவும், அதே போல அதர்மம் தலைவிரித்து ஆடும் பொழுது தர்மத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காகவும் பகவான் தன் நிலையில் இருந்து ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகிறார். இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிறது கலியுகம். கலியுகத்தில் பகவானுக்கு அவதாரம் இருக்கின்றதா என்றால் இல்லை. அதனால தான் நம்ம சாதுக்களினுடைய ஞானம் குறைந்து விடக்கூடாது என்பதற்காக பகவானுடைய அவதாரம் கலியுகத்தில் இல்லை என்பது காரணத்திற்காக சகல தேவதைகளும் ஞானிகளும் இந்த உலகத்தில் அவதரித்து நமக்கு அனுகிரகித்து வந்து கொண்டிருக்கின்றனர். பாருங்க, ஏதோ ஒரு விதத்தில் அவன் நேரடியாக வராவிட்டாலும் தன்னுடைய பரிவார தேவதைகளை இந்த உலகத்திற்கு அனுப்பி நல்லவர்களை உய்விக்கும் கருணை கொண்டவன் நம் பகவான். இப்போ 8வது ஸ்லோகம் பார்த்தோம். 9வது ஸ்லோகம், ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதः தக்வா தேகம் புனர்ஜென்ம நைதிமாம் ஏதி சோர்ஜுனா. முதலில் கர்மவசத்தில் பிறப்பவர்கள் நாம் இனிமேல் அனுபவிக்க வேண்டிய நல்ல மற்றும் கெட்ட விஷயங்கள் இன்னும் இருக்கின்றது. அந்த கர்மம் இருக்கும் வரை இந்த உலகத்தில் பிறந்தே ஆக வேண்டும். அந்த பாவ புண்ணியத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் நமக்கு இருக்கிறது. ஆனால் பகவான் அவன் தோன்றுகிறான் என்றால், அவதாரம் செய்கிறான் என்றால் யாருடைய வற்புறுத்தலினாலும் இல்லை, பக்தர்கள் மேல் இருக்கின்ற காருண்யம் ஒன்றே காரணம் தவிர அவனுக்கு கர்மம் என்றோ பாப்பம் புண்ணியம் என்றோ எந்த நமக்கு இருக்கிற மாதிரி எதுவுமே பகவானுக்கு இல்லை. அவனுடைய தோற்றமும் சரி, அவனுடைய மகிமையிலையும் சரி திவ்யமானவை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பக்தன் அறிகிறானோ, பகவான் சாமானியன் அல்ல, நம்மை போன்று அவனுடைய பிறப்பு அவதாரம் இல்லை, அவனுடைய தோற்றம் ஆஹா எவ்வளவு ஜென்மங்கள் தபம் இருக்கக்கூடிய ரிஷிமுனிகளுக்கும் காண கிடைக்காத ஒன்று என்பதை அறிந்து அவனுடைய மகிமை ஒன்றொன்றையும் நினைத்து அதை சொல்லி கேட்டு ஆனந்தப்படுகின்ற ஒரு பக்தன், அவன் பாருங்க, இந்த உலகத்தில் இந்த தேகத்தை விட்டு அவன் பிரிந்தாலும் மீண்டும் இந்த உலகத்தில் அவன் மீண்டும் பிறப்பே எடுப்பதில்லை. இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்குள் ஜென்ம ஜென்மாந்தரமாக என்னுடைய தாயுமாகி தந்தையுமாகி இருப்பவன் அவனே என்பதை எவன் ஒருவனால் அறிய முடிகிறதோ, அதற்கு எத்தனையோ இதிகாச புராண மகாபாரத ராமாயண ஸ்ரீமத் பாகவதாதி கிரந்தங்கள் இருக்கின்றன. அதை நம் வாழ்நாளில் எப்படியாவது குருமுகேன, குருவை வைத்துக்கொண்டு அதனை கற்றுக்கொண்டு பகவானுடைய மகிமையை இந்த ஜென்மத்திலே தெரிந்து கொண்டு அவனுடைய அந்த தோற்றத்தையும் செயல்களையும் மகிமைகளையும் உளமாற எவன் ஒருவன் அறிகிறானோ, இனிமேல் பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியில் இந்த பக்தன் என்றுமே சிக்குவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டுமா அப்படின்னா அவனுக்கு நித்திய உலகம் அப்படின்னு சொல்ற மாதிரி, அதாவது முக்தி ஸ்தானம், பகவானுடைய வீடு, அனந்தாசனம், வைகுண்டம், ஸ்வேத தீபம் என்று பகவானுடைய இல்லங்கள் இருக்கின்றன. இப்பேற்பட்ட பக்தர்களுக்கு அந்த முக்தி ஸ்தானத்தை கொடுத்து மகிழ்கிறார். எப்பொழுது முக்தி ஸ்தானத்தை அவன் அடைகிறானோ அதற்கு மேல் இந்த உலகத்தில் அவன் மீண்டும் இந்த
லோகத்தில் பிறக்க வேண்டிய அந்த சுழற்சியிலிருந்து விடுபடுகிறான். அங்கே போயிட்டான்னா பசி இல்லை, தூக்கம் இல்லை, என்ன சொல்றது, சதா சர்வ காலம் பகவானையே பார்த்து கொண்டே ஆனந்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த முக்தி லோகத்தை பகவான் அருள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டோம். எப்போ பகவானுடைய தோற்றத்தையும் அவனுடைய செயல்களையும் இவனே சர்வோத்தமன் என்று எந்த பக்தன் அறிகிறானோ அவனுக்கு பகவான் கொடுப்பது முக்திஸ்தானம் என்கின்ற ஒரு மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை என்று இந்த ஸ்லோகம் வலியுறுத்துகிறது. இப்போ 9வது ஸ்லோகம் பார்த்தோம். 10வது ஸ்லோகம் வீதராக பயக்ரோதா மன்மயா மாம் உபாஸ்ரிதாக பகவோ ஞான தபசா பூதாமத்பாவம் ஆகதாக. பாரு, முதலில் பகவானை அடையணும்னா சில விஷயங்கள் வலியுறுத்தப்படுகிறது. பற்றுதல். இந்த உலகத்தில் நமக்கு ஒரு விதமான மயக்கம், உறவுகளில் ஏற்படக்கூடிய பற்று, பொருட்களின் மேல் ஏற்படக்கூடிய பற்று. இப்போ அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது இல்லைன்னா என்னால் வாழ முடியாது என்கின்ற அந்த நிர்பந்தம், அந்த மாயக்கட்டில் சிக்கி விடுகிறோம். எப்பொழுது இது நிரந்தரமானது அல்ல, இது நிச்சயமாக அந்த மேன்மையான ஒரு விஷயத்தை எனக்கு கொடுக்க வல்லது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பற்றுதல் இருந்து எவனால் விடுபட முடிகிறதோ, அப்போ பயம், கோபம், இது எல்லாம் பற்றுதல் இருந்தால் சில நேரம் அந்த விஷயம் கிடைக்குது, கிடைக்காமலும் போகும். அப்போ எப்பொழுது நான் நினைத்தபடி கிடைக்கலையோ அப்போ நிச்சயமாக கோபமாக அது ஆகும். இயலாமையினுடைய வெளிப்பாடே கோபமாகிறது. இது கிடைத்திடுமோ கிடைக்காதோ என்பந்த பயம். அப்போ வாழ்க்கையே பற்றுதல் இருக்கும் வரை அது நரக்கமயமாக மாறிவிடும். அப்போ இதில் இருந்து மெல்ல மெல்ல தன்னை விடுவித்து முழுவதுமாக அவனுடைய மகிமைகளை எல்லாம் கேட்டு அவனுடைய உணர்விலே லயித்து பகவானே அனைத்தும் என்று நினைக்க நினைக்க நம்மை மறந்து நம் கண்களிலிருந்து கண்ணீர் சொரிகிறது என்றால் அவனே எல்லாம் என்று அவனை சரணடைந்து, அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எத்தனையோ பக்தர்கள் இந்த பற்றுதல், பயம், கோபத்தை விட்டு என்னை அடைந்தவர் எத்தனையோ பேர் இருக்கின்றார். இப்போ பிரகலாத சரித்திரம் பார்த்தோம், துருவ சரித்திரம் பார்த்தோம், அஜாமிளனுடைய கதை கேட்கிறோம். ஸ்ரீமத் பாகவதமே பகவானை பற்றியதா பக்தர்களை பற்றியதான்னா பகவானை பற்றிய பக்தர்களை பற்றியது. எப்படி நிரந்தரமான தூய்மையான அன்பிற்கு கட்டுப்பட்டு பகவான் பக்தர்களை எப்படியெல்லாம் வந்து சேர்ந்தான் என்கின்றதை விளக்குவதே ஸ்ரீமத் பாகவதம். எத்தனையோ பக்தர்கள் இந்த அத்தியந்த பக்தியினால் பகவானை சேர்ந்திருக்கின்றனர். இப்போ எல்லாருக்கும் காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகம் மாயை என்று அறிந்து நீயே எல்லாம் என்று யாரெல்லாம் சரணடைந்திருக்காங்களோ அவர்களை என்றுமே கைவிட்டவன் அல்ல அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இவர்கள் அனைவரும் திவ்யமான என் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள் ஆகிவிடுகின்றனர். அர்ஜுனா, லௌகீக மயக்கத்திலிருந்து யார் வெளிவிட்டு நீயே அனைத்தும் என்று என்னை சரணடைகிறார்களோ என்றுமே நான் அவர்களை கைவிட்டதில்லை என்று பகவான் கிருஷ்ணன் உறுதியளிக்கிறார். 11வது ஸ்லோகம் பாருங்க. ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாம்யகம் மம வத்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசகா. இப்போ இந்த பற்றுதல், பயம், கோபம் இதையெல்லாம் தவிர்த்து இந்த மாயை உலகிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு பகவானை யார் ஒருவர் சரணடைப்பார்களோ அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு வேண்டிய பலனை நான் அளிப்பேன். அர்ஜுனா, அவங்க மனசுல இந்த மாதிரி பற்றுதல் விட்டவர்களுக்கு பிரார்த்தனை என்னவாக இருக்கும் அப்படின்னா,
வீடு வாசல் இது வேணும்னு பிரார்த்தனை செய்பவர்களாக இருப்பார்களானா? இல்லை. பற்றுதலை துறந்தவன் தானே பகவான் இடத்தில் செல்கிறான். அவனுடைய பிரார்த்தனை எல்லாம், இறைவா, நான் உன்னை கண்டுகொண்டே இருக்க வேண்டும், உன்னுடைய தரிசன பாக்கியம் இருந்தால் போரும் அப்படிங்கிற ஒரு நிலையில அவனுடைய பிரார்த்தனை இந்த அளவில் இருக்கும். அப்போ அவன் எதையெல்லாம் பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறானோ அது அனைத்தையும் அளிப்பவனாக நான் இருப்பேன். பிரிதாவின் மகனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனே, எல்லாவற்றிலும் காலை முதல் இரவு வரை அவர் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் வேதம், புராணங்கள், தர்மங்கள் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை ஒட்டியே அவர்களுடைய வாழ்க்கை முறையும் அமைந்துவிடும். அப்பேற்பட்ட பக்தனை நான் என்றுமே கைவிடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனிடம் அற்புதமாக ஒரு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.